தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நாங்கள் வந்து ஆவடி பகுதியில் இருக்கோம். ஆவடி ஸ்ரீதேவி நகர் அதை தாண்டினோன்னா பார்த்திங்கன்னா விழிஞ்சம்பாக்கம் ஏரின்னு வரும். அந்த ஏரியில் வந்து தினந்தோறும் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் வந்து ஆளுங்க போயிட்டு வர்றது இருக்காங்க. ஆனால் வந்து இது வரைக்கும் வந்து சாலை அமைச்சு கொடுக்கல. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் வந்து 2 வாட்டி வந்து சாலை போடுறதுக்காக வந்து சேங்ஷன் ஆகிடுச்சு அப்படின்றது கேள்விப்பட்டேன். அது உண்மையாக என்னெல்லாம் தெரியல. அந்த 2 வாட்டியும் வந்து அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. பட் அது உண்மையாக என்னன்றது தெரில. பார்த்திங்கன்னா தினந்தோறும் வந்து 1000 பேருக்கு மேலே அதை ரீச் பண்ணுறதுனால மண் சாலை தான் அதில் இருக்குது, தவிர்த்து இதான் ஏரி மண் அந்த ரோடு தான் இருக்குது, தவிர்த்து தார் சாலை இல்லை. அதில் பார்த்திங்கன்னா பள்ளி பசங்க எல்லாமே வந்து ரீச் பண்ணுறாங்க. ஒரு லைட்டு வசதி கிடையாது. அது மாதிரி அது பார்த்திங்கன்னா குப்பைகள், அப்புறமா வந்து கோழி கழிவுகள் எல்லாத்தையும் வந்து அதில் தான் போடுறாங்க. இந்த வீடியோவோட அந்த இது மற்ற வீடியோவை வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு சாலை அமைச்சு தரணுன்ற பல பேரோட கோரிக்கை. அதை வந்து கொஞ்சம் நிவர்த்தி பண்ணுவீங்கன்றது என்னுடைய ஒரு இதுவாக வைக்கிறேன், கோரிக்கையாக நான் வைக்கிறேன். ஓகேவா? அதுக்கு வந்து கொஞ்சம் செவி சாய்ச்சிங்கன்னா கொஞ்சம் மிக்க சந்தோஷமாக இருக்கும். நன்றி நன்றி நன்றி.